இங்கே ஹீரோ சின்ன வயசுலேருந்தே பெரிய கோவக்காரனாக இருக்கான். ஸ்கூல் படிக்கும்போது டீச்சரை முறைக்கிறான், காலேஜில் பசங்களை போட்டு அடிக்கிறான். ஆனால் இந்த கோவக்காரனையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா. இந்த பொண்ணு மட்டும்தான் இவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு டைமில் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது வீட்டில் தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு பேங்க்கில் வேலைக்கு சேர்றான். அங்கே இருக்க மேனேஜருக்கு இவன் மேலே ஒரு கண்ணாக இருக்குது. கூட வேலை செய்கிறவனும் டெய்லியும் இவனை அடிச்சு குட் மார்னிங் சொல்கிறான். இவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். வீட்டில் ஒரு சின்ன பையனை வந்து இவனை டார்ச்சர் பண்ணுறான். அப்பயும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு கார் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தப்பாக ஓட்டும் போது டென்ஷனாக அந்த பொண்ணை திட்டி விட்டுறான். ஒய்ஃபோட அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கன்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே போனால் நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துரும்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோவோட ஆஃபீஸில் ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்காங்க. தன் ஒய்ஃபோட போய் எல்லாருக்கிட்டையும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட எப்பயுமே வம்பு இருக்கிறவன் வந்து இவன் ஷோல்டர்லேயே தட்டுறான். தன் ஒய்ஃப் இருக்கிறதுனால அவனை சும்மா விட்டுறான். இன்னொரு தடவையும் அவன் ஹீரோ வந்து அடிக்கிறான். இவன் டென்ஷனில் எல்லாருமே அவன் கண்ணத்துலேயே அரைஞ்சு அவனை சத்தமாக கத்தி விட்டுறான். அதை பார்த்த ஹீரோயின் டென்ஷனாகி அங்கேருந்து போயிடுறா. வீட்டுக்கு வந்தோன்னே ஒய்ஃபோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஃபோனில் அவங்க அப்பான்னு தெரியாமல் இவன் அசிங்கமாக திட்டி விட்டுறான். அந்த பொண்ணு டென்ஷனாக இவன் கூட வாழ முடியாதுன்னு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா.